அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேட்டு ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தேவையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு டிஎன்ஜேபியு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு இந்த வருஷம் 2024-25 அகாடமிக் இருக்குது இந்த செஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சொல்லலாம், துணை அப்ளிகேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின முழு விளக்கம் அந்த வர ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான தகவல். இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணலாமா கூடாதா, என்ன கட் ஆஃப் இருக்கும், எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும், என்ன ப்ரொசீஜரு அப்படிங்கிற மொத்த விஷயம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுருங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. இந்த மாதிரி அப்படிலாம் உடனே தெரிஞ்சுக்கிறது. இது டிஎன்ஐயோ அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. ஃப்ளாஷ் நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லலான்றிருக்கேன். இந்த பாருங்கள், டிஎன்ஐயோ டிஎன்ஜேபியு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் போர்ட்டல் இஸ் லைவ் ஃப்ரம் 2/8 to 11/8. 2ஆம் தேதியிலேருந்து 11/8 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே வெப்சைட்டில் கீழே போனீங்கன்னா தெரியும். மொபைலில் பார்க்குறது, கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரும் அந்த மெனு. ஸோ அந்த பாட்டமில் ஜஸ்ட் நான் ஃபாஸ்டாக் ஒர்க் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராசஸ்லாம் சேம் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கீழே கொடுத்துருக்கு பாருங்களேன், சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இல்லையா, அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னால் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் அப்ளைன்னு சொல்லி ரெட்டில் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன இருக்குது அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். சரி, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன தேவை அப்படிங்கிறத இதில் தான் பார்த்துக்கணும். இது தமிழ்லேயே கொடுத்துருக்கு பாருங்களேன். துணை கலந்தாயம் இருக்குது அப்படின்னா இன்னொரு தடவை நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ 2024-25 அகாடமிக்காக இருக்குது. இது டிஎன்ஏயோ டிஎன்ஜேபி அண்ணாமலை யூனிவர்சிட்டி 3க்கும் ஒரே டிஎன்யூ மூலம் தான் கவுன்சிலிங் நடக்குது. பர்டிகுலராக அந்த யூஜி, ஓகேங்களா, யூஜிக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் இப்போ பார்த்தோம்னா இப்போ சப்ளிமெண்ட்ரி 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி ஓப்பன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து துணை கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான விதிமுறைகள், அதான் ரொம்ப முக்கியம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிங்க. ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பித்து தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற மாணவர்கள் மீண்டும் இந்த துணை கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்க தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிருக்கிறீங்க, ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டிங்கன்னா தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு விண்ணப்பித்தால் அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அப்படி போட்டிங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். அடுத்தது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பொது விண்ணப்பத்தினை இடைநிறுத்திய மற்றும் சமர்ப்பிக்காத மாணவர்கள், இப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது, கிடைக்க அப்புறம் உங்களுக்கு ஜாயின் பண்ணலை, இல்லை கேன்சல் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுவும் பண்ண முடியாது. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இது வரைக்கும் அப்ளிகேஷன் போடாதவங்களாம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பொது விண்ணப்பத்திற்கு விண்ணப்பித்து தரவரிசை பட்டியல் இடம்பெற்று ஆனால் கலந்தாய்வு கட்டணம் செலுத்தாத மாணவர்கள் விண்ணப்பிக்கக்கூடாது. சார், நான் கவுன்சிலில் கலந்துக்கிட்டேன் ஆனால் ஃபீஸ் கட்டலை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, அவங்களாம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. விதிமுறைகளை மீறி விண்ணப்பித்தால் அவர்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். உங்களை அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. துணைத் தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். துணைத் தேர்வுனா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா +2ல், அந்த எக்ஸாம் எழுதினவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த துணை கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு தனி வரிசை பட்டியல் வெளியிடப்படுமா பாருங்கள். ரேங்க் லிஸ்ட்டு தனியாக வரட்டாங்க இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷனுக்கு. அடுத்ததாக பொது கலந்தாய்விற்கு பிறகு பெறப்பட்ட காலியிடங்கள் இந்த துணை கலந்தாய்வின் மூலம் விண்ணப்பித்த மாணவர்களை கொண்டு இப்போ ஜெனரல் கவுன்சிலிங் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. இதில் என்ன வேகன்சி இருக்கோ அந்த சீட்டை தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு ஃபில் பண்ண போகிறாங்களாம். இந்த துணை கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அதிக கூட்ட மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அவர்கள் பொது கலந்தாய்விற்கு பிறகு உருவான காலியிடங்களுக்கு மட்டுமே வேக்கன்சி என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்துங்க. இந்த துணை கலந்தாய்விற்கு தகவல் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் பின்பற்றப்படும். இதுதான் விதிமுறைகள், இதை மறந்துடாதீங்க. ப்ளஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்னு ஏற்கனவே ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கணும். இந்த துணை கலந்தாய்விற்கு பிறகு உருவாகும் காலியிடங்கள் உடனடி மாணவர் சேர்க்கை. எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க ஸ்பாட் அட்மிஷன் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு. அப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்புறம் தான் ஸ்பாட் அட்மிஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த துணை கலந்தாய்விற்கு மாணவர்கள் ஏதேனும் தவறான தகவல் வழங்கினாலோ இதெல்லாம் பார்த்துங்க. இது ராங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கக்கூடாது, சர்டிஃபிகேட் தப்பாக எதுவும் பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா. இது வந்து யூஜி மற்றும் பட்டப்படிப்புகளுக்கு தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். யூஜினா பிஎஸ்சி கோர்ஸுக்கு தனியாகவும் டிப்ளமோ கோர்ஸுக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, விண்ணப்பிக்கிறது ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து 11/8க்குள்ளார முடிச்சிருங்க.
வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்குது, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இது ஒரு முக்கியமான தகவல். இது ஒரு சான்ஸு. இன்னும் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கட் ஆஃப் குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. இதை யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.